2 நாளாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட ஒட்டாதே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த 2 விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி சில காரியத்தை அவர் சொல்றார். என்ன காரியத்தைன்னா, முதலாவது தன் தேவனை குறித்த தன்னுடைய நம்பிக்கை. தன் தேவனை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. நம்ம எல்லாருமே அவரை இயேசுவேன்னு கூப்பிடுறோம், அப்பான்னு கூப்பிடுறோம், ரட்சகர்னு கூப்பிடுறோம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை வேற, உங்க நம்பிக்கை வேற. ஒருவரை நம்புகிறோம், ஆனால் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது ஒவ்வொரு அளவில் இருக்கும். ஆசா தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். முதலாவது நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். இல்லைன்னா கூப்பிடவே மாட்டோம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட காரணம், அவரை பற்றி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒருவேளை ஆபிரகாம் இருக்கிற நம்பிக்கை போல இல்லாமல் இருக்கலாம், ஈசாக்குக்கு இருக்கிற நம்பிக்கை போல இல்லாமல் இருக்கலாம், யாக்கோபுக்கு இருக்கிற நம்பிக்கை போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா நான் அவரை நோக்கி கூப்பிடவே மாட்டேன். நான் என்னதான் போன் பண்ணாலும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தங்களை குறித்து எனக்கு தெரிஞ்சிட்டுனா நான் அவங்களை கூப்பிடுவானா? இல்லை. ஆமே, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஆசாக்கு தன் தேவனை குறித்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். அதாவது தேவன் எழுதுவார் பாருங்க. பைபிள் சொல்லுது, அவர்கிட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது. புஸ்தகங்கள் திறக்கப்பட கண்டேன் அப்படின்றது. ஆமென். அவர் கையில ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, வேத புஸ்தகம் இருக்கிறது. இனி என்னெல்லாம் புஸ்தகம் இருக்குன்னு அங்க போய் பார்த்தாதான் தெரியும். ஞாபக புஸ்தகம் இருக்கு. ஞாபக புஸ்தகம் தான் நம்ம டைரின்னு சொல்லுவோம். டைரியில என்ன செய்வோம்னா, நம்ம எதை எது மறக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எழுதுறோம். கர்த்தர் அப்படி எழுதி வைத்தது தான் இந்த ஆசாவின் ஜெபம். ஆசா மறந்துட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு, கர்த்தர் அதை எழுதி வைத்தார். பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா எதையுமே மிகைப்படுத்தி எழுதவில்லை. அதனாலதான் பைபிள் இன்றும் நிக்குது. எதையுமே மிகைப்படுத்தல. ஆமென். எவ்வளவு சுருக்க முடியுமோ இல்ல, எண்ணி பார்த்தாச்சு. 5000 புருஷர்கள், அதோட எண்ணிக்கையை ஸ்டாப் பண்ணு, 5000 புருஷர்கள் எழுது, அவ்வளவுதான். நம்மளை விட்டா இருக்கிற எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு மொத்தம் அவ்வளவுதான். இருந்தாலும் போடும்போது எப்படி போடும்? கூட்டத்தின் ஒரு பகுதி. அதனாலதான் இது ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜெபத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவனுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும்போது நம்மளால ஜெபிக்க முடியாது. சின்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். லைட்டா ஜலதோஷமா சளியா ஜெபம் பண்ணுவோம், தலைவலியா ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் சிவியரா போச்சா எடு வண்டிய. இதெல்லாம் ஜெபத்துல வச்சிட்டு இருக்க கூடாது. இவ்வளோ இங்க பாருங்க, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எத்தியோப்பியன் ஆகிய சேரா இவர்களுக்கு விரோதமாய் 9வது வசனம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு வருகிறான்.
இந்த நேரத்துல தான் எதிர்கொண்டு போய் ஆசா என்ன செய்கிறான்னா, கர்த்தரை நோக்கி என்ன சொல்றான்னா, முதலே சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் நம்புறது என்ன அப்படின்னா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அதாவது எனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட இது இல்லையே என்ற ஒரு காரியத்தை நீங்க முன்வைக்க மாட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், அதாவது கீழே விழுந்து ஒருத்தர் லைட்டா விழுந்தவனை ஈஸியா தூக்கி விடலாம், காரணம் அவனுடைய சப்போர்ட்டும் இருக்கும். ஆமென். எழும்பவே முடியாதவனை தூக்கணும்னா நம்முடைய ஃபுல் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் தூக்க முடியும். லைட்டா விழுந்தவங்களை கை கொடுத்தாலே போதும், அவங்க கையை பிடிச்சு எழும்பிடுவாங்க. பலம் உள்ளவர்களை தூக்கி விடுவது என்பது ரொம்ப எளிது. ஜஸ்ட் நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணாலே போதும், அவங்க எழும்பிடுவாங்க. ஆனா பலவீனவர்களை அவங்க எழும்ப முடியாது, நம்ம தான் தூக்கி விடணும். அதனாலதான் ரொம்ப அடிபட்டவங்களை யாரும் சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க, தூக்கிட மாட்டாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவாங்க, தூக்க மாட்டாங்க. லைட்டா அடிபட்டு விழுந்தவங்களை உடனே போய் தூக்கி விடுவாங்க. பலம் உள்ளவனுக்கு உதவுவது எளிது. ஆசா சொல்றாரு, ஆண்டவரே இந்த பலம் உள்ளவனுக்கு உதவுவது எவ்வளவு எளிதோ அதே போல உமக்கு இந்த பலனற்றவர்களுக்கு உதவுவது எளிதாண்டவரே. ஆமென். 10 லட்சம் சேனையோடு சேரா வந்து நிற்கிறான் எத்தியோப்பியன். ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு இல்ல, 10ல எத்தனை பேர் வந்தாலும் இந்த பலனற்ற ஆசாவுக்கு உதவுவது உமக்கு லேசான காரியம். ஆமென். இந்த பார்வை நமக்கு தேவை. இந்த பார்வை இல்லைன்னா நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்மளால ஜெபத்துல வைக்க முடியாது. எல்லாத்தையும் நம்ம ஜெபத்துல வைக்கிறோமா? ஜெபத்துல வைக்க முடியுதா? முடியலன்னு வரும்போது மட்டும்தானே ஜெபத்துல வைக்கிறோம். ஏதோ ஒரு முயற்சி பண்ணி முடியலன்னு வரும்போது தானே ஜெபத்துல வைக்கிறோம். ஆசா எதிர்கொண்டு போகிறான், அவனிடத்துல 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா சொல்லுகிறான், ஆண்டவரே 10 லட்சம் 3 லட்சம் எது பெருசு? 10 லட்சம். பலம் உள்ளவன் பலனற்றவன். நீங்க நினைச்சா அவனுக்கும் சப்போர்ட் பண்ண முடியும், இந்த பலனற்றவனுக்கும். ஜெயக்கொடி எங்க பறக்கணும்னு தீர்மானிக்கிறது 10-3ங்கிற நம்பரை வச்சு இல்லப்பா, உங்களை வச்சுதான் இருக்கு. சேரா சேரா தானே சில பேர் சேராமலே போவானாக. ஆமே. சேரா 10, ஆசா 3. 10 பெருசா 3 பெருசா? 10. அப்ப எங்க தான் கொடி பறக்கணும்? 10 மேலதான் பறக்கணும். ஆனா 10 மேல எதை வச்சு நம்ம சொல்றோம்? ஜெயமும். அப்ப கொடி எங்க பறக்கணும்னு தீர்மானிக்கிறது சேராவும் கிடையாது, ஆசாவும் கிடையாது. யுத்தத்தில் வல்லவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். உன் பக்கத்தில் 1000 விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஆனா நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? நான் பலனற்றவன், நான் பலனற்றவன். ஏன் அப்படி புரியணும்னா, பலனற்றவன் என்ற உணர்வு இருந்தாதான் நாம ஒரு ஹெல்ப் தேடும். எனக்கு ஹெல்ப் தேவையில்லைன்னா நான் ஹெல்ப் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு இப்ப என்ன தேவை? தேவன் இப்போ இதே நேரத்தில் சேரா 2 லட்சம் பேரோடும் ஆசா 3 லட்சம் பேரோடும் வந்திருந்தா இந்த ஜெபம்லாம் ஓடி இருக்காது. நேராவே ஒரு நாளும் நம்பரை பார்க்க கூடாது. 3 லட்சம் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் என்று 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் தானே? 3 லட்சம் பேர் பென்யமீன்ல கேடகம் பிடித்து வில்லை நானாட்டுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அடுத்த வார்த்தை 10 லட்சம் பேரோடு சேரவரும். இந்த இடத்துல உண்மையிலே ஆசா தன்னை எப்படி வைக்கிறான்? பலனற்றவன்.
ஆனாலும் அவன் எப்படி என்ன செய்கிறானா, எதிர்கொண்டு புறப்பட்டான். 10வது வசனம். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். நீ தான் பலனற்றவனாச்சே, அப்படி இருக்கிற நீ போய் புறப்பட்டு நிக்க காரணம் என்ன? காரணம் இருக்கிறது, எனக்கு ஒத்தாசை இந்த 3 லட்சம் பேரிடத்துல இருந்து வராது, எனக்கு ஒத்தாசை எனக்கு உதவுகிற கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும். பிரியமானவர்களே, உங்க வீட்டுல நீங்க தனித்து விடப்பட்டு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை ஆலோசனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது உண்மையிலே நிற்கும்? நம்ம கிட்ட சொல்லுவோம் 10 பேர் 10 சகோதரர்கள் யோசேப்பு தனியா, 10 பேர் சேர்ந்து ஒண்ணு ஆலோசனை பண்றாங்க. ஆனா அந்த கொடி எங்க பறக்கணும்னு தீர்மானிக்கிறது மேல இருக்கிறார் தெரியுமா, அவர்தான். ஆமே. இந்த நாளில கர்த்தர் தரக்கூடிய ரேமா இதுதான். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபம் போறோம். ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க. ஓகே, நீ ரிசல்ட்டை பார்க்க போற. அந்த ரிசல்ட் யார் கையில இருக்கு தெரியுமா? சேரா கிட்ட இல்ல, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் கிட்ட இருக்கு. என்னெல்லாம் ஆலோசனை பட்டாங்க. கொடி எங்க பறக்கணும் பாருங்க. ஒரு கிராமமே சேர்ந்து, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து ஒரு கூட்டம் வந்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அடுத்த வசனம். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு ஊரே சேர்ந்து கல்லெறிந்து செத்துட்டான் அப்படி நினைச்சிட்டான். கல்லெறியறதே கொல்லுறதுக்கு, அவங்க பார்வையில செத்துட்டான். பட்டணத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போட்டாங்க. அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தான். ஊரே சேர்ந்து கல்ல அடிச்ச பிறகும் ஜெயம் அவங்களுக்கு, கல்லெறிந்தவங்களுக்கு கிடைக்கல. கொடி இன்னும் பவுல் மேலதான் பறந்துட்டு இருக்கு. முன்னாடி நிக்கிற சேராவையும் 10 லட்சத்தையும் பார்க்காதீங்க, என் மேல் பறந்த அவர் கொடி நேசமே. ஜெயம் யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை தீர்மானிக்கிறவர் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இப்ப ஒரு போராட்டம் இருக்கு, இப்ப ஒரு நெருக்கம் இருக்கு, இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த கொடி யார் மேல பறக்க போகுது? அது தீர்மானிக்கிறவரிடத்துல ஒத்தாசையை தேடுங்க. தேவனுக்கு கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் துரத்த 1000, 2 பேர்னா 10,000. எப்படிங்க 2 பேர் 10,000 பேரை துரத்த முடியும்? அந்த இடத்துல தான் கர்த்தர் நிற்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ சேரா 10 லட்சம் பேரோட நிக்கிறான், இங்க ஆசா கொஞ்சம் பேரோட நிக்கிறான். சரி, எப்படியும் ஃபைட் நடந்துதான் ஆகும். ஆண்டவரே, இதுல வெற்றியை தீர்மானிக்கிறது ஆசாவும் கிடையாது, சேராவும் கிடையாது, கர்த்தர். கர்த்தர். எனவே ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு காரியம் தலைக்கு மேல போகிற பிரச்சனையாகட்டும், நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னா, ஆண்டவர் இது உமக்கு லேசான காரியம். சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வந்து இந்த வனாந்திரத்தில் எப்படி கிடைக்கும்னு வனாந்திரத்தை பெருசா சொன்னாங்க. வனாந்திரத்துல இயேசுவை பெருசா சொல்லுங்க, ஆனா வனாந்திரத்தை பெருசா சொன்னாங்க. அதனால ஜனங்களை அனுப்பி விடுங்க. நம்ம இயேசுவின் இடத்துல எதை பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவோடு இருந்து பாருங்க. எதெல்லாம் நமக்கு இயேசுவுக்கு முன்னாக நின்று நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசுவின் பக்கத்தில் நின்று பாருங்க, எதெல்லாம் பெருசா தெரிஞ்சது அதெல்லாம்
கீழே நின்று பார்க்கும்போது நிறைய பெருசா தெரியும். ஒரு 3வது மாடி 5வது மாடி அப்படி 10வது மாடிக்கு மேலே போயிருந்து பாருங்க, நிறைய சின்னதா இருக்கும். ஃப்ளைட்ல போய் பாருங்க, சின்னதா இருக்கும். பெரிய லாரி எல்லாம் இன்னும் மேலே போனால் ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் தூரம் போகும்போது பெரிய லாரி எல்லாம் பிள்ளைங்க இப்படி இழுத்து விட்டு விளையாடுவாங்க தெரியுமா, அப்படிதான் தெரியும். ஆனா இங்க அந்த லாரியை பார்த்தாலே நெஞ்சு பொக்கு பொக்கு. அதுவும் பழைய ஒரு லாரி உண்டு தெரியுமா, முகத்தை எப்படி வச்சுட்டு வரும், அது பார்த்தாலே நமக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா பத்மத்தீவில் தனியா நின்று பார்க்காத, அவர் மார்பில் சாய்ந்திருந்து பார், அவர் தான் பெருசா தெரியும். இது உமக்கு லேசான காரியம். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாம சந்திக்கிற காரியத்தை நம்மளால ஜெபத்துல வைக்க முடியாது. வருவோம், வந்து உட்கார்ந்துருப்போம், ஜெபிக்கணும்னு உட்கார்ந்துருப்போம், அதுதான் ஓடிட்டு இருக்கும். இந்த வனாந்தரம், இந்த மனுஷங்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஐயோ 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர். ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம். ஆமென். தாவீது அதனால தான் சொல்றார்ல, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நீரன் கேடகம். நீங்க இருக்கிறீங்க, அதனால கொடி என் மேலதான் பறக்கும். இன்னைக்கு உங்க இருதயத்தை சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆமா, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாது, ஆனா வந்து மோதிட்டு இருக்கு, படக மோதிட்டு இருக்குது. ஆமா, மோதட்டும். ஆனா அறிக்கை செய்யுங்க, கொடி என் மேல், அந்த கொடி பறக்க போகிறது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவானிசி என் மேல் பறந்த அவருடைய கொடி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 2 சாமுவேல் 7:19 கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லும்போது, தாவீது அப்பா ஒண்ணு கிடைச்சது பெரிய விஷயம் சொல்லிட்டு பிரேயரை நிறுத்தாம இன்னும் நிறைய கேட்க காரணம் அவருடைய தாவீதுடைய நம்பிக்கையை பாருங்க. 19 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. இது ஸ்மால் திங் இன் தை சைட். இது வந்து உங்க பார்வையில சின்னது. அதாவது எனக்கு எதெல்லாம் பெருசா இருக்குதோ, என் வாழ்க்கையில சந்திக்க ஒரு வீடை கட்டுறதுங்கிறது எனக்கு என்பது. தாவீதுக்கு இன்னும் வீடே இல்லை, தாவீதுக்கு இன்னும் வீடு இல்லை. குடும்பம் ஆச்சு, பிள்ளைங்க ஆச்சு. கர்த்தர் சொல்ற வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். சொன்னதும் தாவீது சொல்றார், ஆண்டவரே இது உம்முடைய பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு எது எதெல்லாம் இன்னைக்கு பெருசா தெரியுதோ அதை அவர் பார்வையில கொண்டு வச்சிருங்க. வச்சிட்டீங்கன்னா தெரியும், இது சிம்பிளா ஆண்டவர் செஞ்சிருவாங்க. ஆமென். என் பார்வைக்கு இது பெருசு இல்ல, அவர் பார்வைக்கு. ஜாஃபியா வந்து 2 மாசம் 3 மாசத்துல இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ரீசெண்டாக எடுத்து பார்த்தோம். என் கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு. அவள் பிறந்தது யாரோ வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். அப்போ அவளுக்கு அது பெருசு. இப்போ அவள்கிட்ட கொடுத்தா அவள் கையில் இருக்கிற டாலுக்கு வேணா போட்டு வளர வளர நமக்கு சின்னதாக இருக்கும்போது எதெல்லாம் பெருசாக தெரிஞ்சதோ வளர வளர அதெல்லாம் நமக்கு சின்னதாயிருது. ஓகே, இப்போ நமக்கு எது பெருசா தெரியுதோ உயரமானவருக்கு முன்னாடி அதை கொண்டு வச்சு இதை நீங்க பாருங்கப்பா சொன்னா நமக்கு இது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆண்டவர் நான் உங்ககிட்ட கேட்கறது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை தெரியுமா? சிம்பிளான காரியத்தை கேட்கிறேன். இது எனக்கு பெருசு. இந்த பார்வை நமக்கு இல்லைன்னா ஐயோ இதெல்லாம் எப்படி நம்ம கேட்க முடியும், இதெல்லாம் எப்படி கேட்க முடியும், இதெல்லாம் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம கேட்க மாட்டோம். நிறைய காரியம் கேட்கலையே. கேளுங்கள் சொல்றாரு ஆண்டவர், கேளுங்க. இப்படி அதாவது ஃபியூச்சரை முன்வைத்து கேட்கிற அந்த ஒரு கிருபைய தேவன் மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறார் இல்ல? ஆமா. காகம்லாம் கூடு கட்டதை பார்த்திருக்கிறீங்களா? எப்படி கூடு கட்டும்? சின்ன சின்னதா சின்ன சின்ன கம்பெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கூடு கட்டும். எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஏதாவது சரி கொஞ்சம் சல்லி கொஞ்சம் மணல் இதெல்லாம் கொண்டு வந்து ஏதாவது வீடு கட்டி எங்கேயாவது ஏன் இல்லை? அப்படி கடந்து யோசிக்கிற திறனை அதுக்கு கர்த்தர்
கொடுக்கல. சரிப்பா எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, அங்க இருந்து கொஞ்சம் மணல் எடு, இங்க இருந்து எடு, பாஸ்டர் கூட்டு கல்ல போடு. ஆனா நம்ம ஒரு காலத்துல ஓலையெல்லாம் வச்சு கட்டி இல்ல, நாட்கள் தாண்ட இல்ல, ஒரு நாள் 2 சகோதரர்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பறவைகள் பறந்துட்டு இருக்கு. இது பறக்குதுன்னா நாம ஏன் பறக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க, ஃப்ளைட் பறக்குது. இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காங்கல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. மிருக குணமுள்ள மனிதன் இதை அறியான், மூடன் அதை உணரான். தாவீது சொல்றப்பா, இது உங்க பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எனக்கு எட்டாம இருக்குதுல்ல ஆண்டவரே. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் அவர் தர உத்தரவே நமக்கு எட்டாதது. நமக்கு எட்டாததுனால நமக்கு என்ன செய்யல, விளங்க மாட்டேங்குது. விளங்காததுனால அப்படியே பைபிளை மூடி வச்சிடும். இல்ல என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆமா, இது இவ்வளவு பெரிய காரியம். எஸ், என் பார்வைக்கு இது பெருசு, ஆனா என் அப்பா பார்வைக்கு இது ரொம்ப சின்னது. அப்ப இந்த ஒரு பார்வை நமக்கு இல்லைன்னா நம்மளால எதுவும் கேட்க முடியாது. நம்ம கேட்கிறதே நம்முடைய கெப்பாசிட்டிக்கு, நம்முடைய திராணிக்கு உட்பட்டு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நீ என்ன கூப்பிடுங்கிறார், என்கிட்ட கேளுன்னு சொல்லல, அப்புறமா கேளு. முதல்ல என்ன கூப்பிடும் போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்கிற உத்தரவுல தான் உன் ஃபியூச்சர் இருக்கிறது. அது உனக்கு அறியாதது, அது உனக்கு எட்டாதது. ஆனால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் எரேமியா 33 இருக்கிறது, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒரு பார்வை வேணும் ஆண்டவர் குறித்து. ஒரு பிரச்சனை வருதா, இது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரு தேவை வருதா, இது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் என் இயேசுவுக்கு. அப்போ இந்த நம்பிக்கையை வச்சு ஆசாப் கேட்ட முதல் ஜெபம் என்ன தெரியுமா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். 14-11 2 நாளாகும். எங்களுக்கு தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். ஆமென். அப்போ இந்த இடத்துல யார் ஜெயிக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது நீங்க யார் பக்கத்துல நிக்கிறீங்களோ அங்கதான் இருக்கு. நீங்க யார் பக்கத்துல நிக்கிறீங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பலமுள்ள சேரா அங்க நிக்கிறான், பலனற்ற ஆசா இங்க நிக்கிறான். நீங்க நினைச்சா யாரையும் ஜெயிக்க வைக்க முடியும். நீங்க நினைச்சா யார் மேலையும் அந்த ஜெயக்கொடியை பறக்க விட முடியும். ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையாக நில்லுங்கப்பா. ஆமென். சேரா அப்படி சோமன்ல, ஆசா அப்படி சோமன்னா. சேரா தன் சேனையை நம்பினான், ஆசா சேனைகளின் தேவனை நம்பினான். உன்னை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய துணையை, அவருடைய ஒத்தாசையை தேடுவது அவசியம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை எதிர்கொள்வதற்கு முன்னே ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஒத்தாசையை, உதவியை தேடுவது அவசியம். நான் சந்திக்கிற பிரச்சனையை விட என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற பொருட்கள், என்கிட்ட இருக்கிற பலம் பெருசுன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஒத்தாசையை தேடுவதை விட்டு விடாதே. எரிகோவை தேவனுடைய ஒத்தாசையை தேடினதுனால இஸ்ரவேலருக்கு ஜெயிக்க முடிந்தது. ஆயி பட்டணம் ரொம்ப சின்னது, தேவனுடைய ஒத்தாசையை தேடாம போனாங்க, தோற்று விட்டு வந்தார்கள். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சேரா பலமுள்ளவனாய், ஆசா பலவீனமாய் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஒருவேளை ஆசா பலமுள்ளவனாய் எதிர்கொள்ளுகிற இன்னொரு பிரச்சனை பலவீனமாய் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே நாமே சாட்சி தானாங்க. எதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நினச்சி அசால்ட்டாக விட்டோமோ அங்கே தான் நாங்கள் விழுந்தோம். ஆமென். அத்தனை 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்ட சிம்சோன் இவ என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒருத்திட்ட விட்டு கொடுத்தான். பார்த்தீங்களா, அங்க விழுந்துட்டால. தேவனுடைய எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ குடும்பத்தை பிடிச்சிட்டு போறாங்க. இப்ப தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது என்றார் பரவாயில்ல 600 அப்படி இல்லை. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் போலாம் ஆண்டவரே. அந்த ஒத்தாசையை நாடணும், ஒத்தாசையை நாடணும். கர்த்தர் கூட இருக்கணும். பவுல் பாருங்க, பவுலுடைய ஊழிய அனுபவத்தில் பவுலுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்றால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 2 தீமோத்தேயு 4:14 முதல் 16 முதல் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இதுதாங்க பவுலுடைய, அதாவது ஓட்டத்தை முடிகிற டைம்ல எழுதின நிருபம் அது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் உண்டு, ஆனா என் கூட யாரும் இருக்கல. என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொருத்தங்க கைவிட்டாங்க. மொத்தத்துல திரும்பி பார்த்தா சாட்சி என்ன, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். சொல்லிவிட்டு அவங்க நாசமா போகட்டும் அப்படி சொல்லல, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஏன்னா அடுத்து ஒரு சாட்சி இருக்கிறது. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறச்சாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஈஸி ஆண்டவருக்கு. எங்க இருந்தா? சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். சிங்கம் எவ்வளவு பிளான் பண்ணி கடிச்சு கவும் போது ஆண்டவர் தலை விடு, கர்த்தர் துணை நின்றால். கர்த்தர் துணை, அதனாலதான் துணை அவருடைய எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய ஒத்தாசையை நாடாமல் எதிர்கொள்ளாதிருங்கள். ஆமென். நீரே ஆனால் நான் இறங்கி வர உத்தரவிடும், இல்லைன்னா நான் இங்கே இருந்துறேன் ஆண்டவரே. இதுதான் பேதுரு. நீரே ஆனால். ஆமென். உங்க கூட கடல்ல நின்னாலும் எனக்கு நம்பிக்கைப்பா, ஏன்னா நான் மூழ்கினால நீங்க தூக்கி விடுவீங்க. நீரே ஆனால். நீங்க இல்லைன்னா என்ன கூப்பிடாதீங்க. நீங்க இல்லதான் மோசே சொல்றார், உங்க சமூகம் என்னோடு கூட வரலன்னா என்ன இங்க இருந்து கொண்டு போயிடாதீங்க. துணை கேளுங்க, எனக்கு துணையா வாங்க. எந்த ஒரு காரியத்துக்காக, எந்த ஒரு காரியத்தை எதிர்கொள்வதற்கு முன்னும், எந்த ஒரு காரியத்தை சந்திப்பதற்கு முன்னும் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய துணை, தேவனுடைய ஒத்தாசை கேட்கணும். என் கூட வாங்க. மகன் எகிப்தில் இருக்கிறான் என்று அறிந்தும் எகிப்துக்கு போகாமல் யாக்கோபு பேர்சபாவுக்கு போக காரணம் என்ன? தேவனுடைய துணையை நாடுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன் கூட வரேன். அப்பொழுது அவன் புறப்பட்டு எகிப்துக்கு போகிறான். அதனாலதான் மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்றார், அப்பா உனக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லல. அப்பா கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூட போறார், ஆனால் உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. அவராலே. அதனாலதான் கேட்கணும். தேவ பிள்ளைகள் கண்டிப்பா கேட்க வேண்டிய காரியம், எந்த ஒரு காரியம். ஆண்டவரே ஒத்தாசையா வாங்கப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா. இந்த ஒரு விஷயமா இன்னார பார்க்க போக வேண்டி இருக்கிறது, என் கூட வாங்கப்பா. இந்த ஒரு காரியம், பிள்ளைக்கான ஒரு காரியத்துக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமா, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைங்க அவருடைய ஒத்தாசை கேட்கணும். அப்படி போகும்போது அங்கே அனுகூலம் உண்டாகும். அப்படி அனுகூலம் உண்டாகும் போது ஒரு தேவனுடைய சாட்சி என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில். அப்படி கேட்காம போய் ஃபேவர் உண்டாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இவங்க இருந்ததுனால அவங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போயிடுவாங்க. இப்படி எத்தனை பேரை அனுப்பி விட்டுருக்கோம். எனக்கு அவர் துணையா இருக்கிறார். துணையா இருக்கிறதால போற இடத்துல அந்த ஃபேவர், ஒரு அனுகூலம், ஒரு தேவப்புள்ள ஒரு அனுகூலம் ஒரு கண்ணில் கிடைக்கும் போது அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. க்ளோரிய கர்த்தருக்கு கொடுக்கணும், மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். அவர் மட்டும் துணையாம இல்லாம இருந்திருந்தா. ஹல்லேலூயா. முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு துணை நில்லும், துணை நில்லும்.
ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்குப்பா, என் கூட நின்றுங்க. நீங்க நின்னா போதும்பா, என்ன போராடினாலும் இந்த பக்கம்தான் கொடி. படகு மூழ்கத்தக்க அலை எழும்புச்சு, படகு மூழ்கல, இதுதான் சாட்சி. அலையே எழும்பல, அது சாட்சி இல்ல. ஆமா, சும்மா யாராவது சாட்சி சொல்லுவாங்களாங்க? இல்ல, சும்மா திடீர்னு யாராவது சாட்சி சொல்லுவாங்க? ஒருத்தர் சாட்சிக்கு எழும்புறாங்கனாலே நம்ம பார்வை என்ன தெரியுமா? இவங்க ஏதோ பிரச்சனைய தேவன் நம்மை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னு கடந்து வந்துதான் தேவன் சாட்சி. எங்களுக்கு துணை நில்லுங்க, படகுல அப்பா இருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு தேவ பிள்ளைக்கு பலனே அதுதான். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறது வரைக்கும் இந்த படகு ஆடலாம், அசையலாம், தள்ளாடலாம், ஆனா மூழ்காது. நிச்சயமா இந்த படகு மறுகரையில போய் சேரும். இரண்டாவது ஜெபம் என்ன தெரியுமா? அதே வசனத்தின் கடைசி கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ரொம்ப இந்த ஜெபம் ஆண்டவரே அவங்க என்ன இப்படி பண்ணிடக்கூடாது, என்ன இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோமே தவிர, ஆசா எப்படி சொல்றேன்னா மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது அப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் ரெண்டு காரணம். ஒன்று, கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிறான். ரெண்டு, கர்த்தரின் நாமத்தில் வந்திருக்கிறான். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ஆசா கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வந்தது, நம்ம முதல்ல ஒரு தேவை வந்தது, நம்ம முதல்ல பர்ஸ் எடுத்து எண்ணுவோம்ல எவ்வளவு இருக்கு. ஆசா சொல்ற, ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற 3 லட்சம் பேரை சார்ந்து நான் வரல, உம்மை சார்ந்து. எவன் ஒருவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறானோ அவனை தோற்காமல் பார்ப்பது கர்த்தருடைய பொறுப்பு. உம்மை சார்ந்து. அடுத்து, ஒரு ராஜா வருகிறான் என்றால் அவன் தன்னுடைய நாமத்தில் தான் வருவான். நீங்க பழைய ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கும் போது ராஜாக்கள் வாராங்கனாலே அவங்க நாமத்தை சொல்லி, ராஜா நீடோழி வாழ்க, யூதாவின் ராஜா ஆசா வருகிறான் என்றால் சேனை யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறது. இப்பொழுது ஆசா வரும்போது கண்டிப்பா அந்த ராஜாவின் நாமத்தை சொல்லி வாழ்க என்று சொல்லும் போது ஆசா ஸ்டாப் பண்ணிட்டான். நிறுத்துங்க, என் பேர்ல போனா ஒருத்தன் கூட வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஜெயம் வேணுமா? வெற்றி வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? சமாதானம் வேணுமா? வேற எந்த நாமத்தையும் சொல்லாதிருங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஜெபத்துல கேட்கிற காரியம் எதை சார்ந்து கேட்கிறோம்? பாபேல் கோபுரத்தை தங்களுக்கு பெயர் உண்டாக கட்டினார்கள். கர்த்தர் பார்த்து அதை தாறுமாறாக்கி போட்டாராம். ஆண்டவரே, நான் ஏன் நாமத்துல வரல, நான் வேறொரு நாமத்துல வரல, உம்மை சார்ந்து உமது நாமத்துல வந்திருக்கிறதுனால மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும், உம்மை மேற்கொள்ள விடாதையும், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரே 3 லட்சம் வீரர்கள் என் பின்னாடி மறைஞ்சிருக்கிறாங்க, நான் உங்க பின்னாடி மறைஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனைவி பிள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் என் பின்னாடி மறைஞ்சிருக்கிறாங்க, நான் அவங்களையும் சேர்த்து உங்க பின்னாடி மறைஞ்சிருக்கிறேன்ப்பா. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், உங்களை சார்ந்து இருக்கிறேன்ப்பா. பைபிள் சொல்லுது. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உங்களை சார்ந்து உங்க நாமத்துல. நான் யார் தெரியுமா? இல்லப்பா, ஆமா, உங்க நாமத்துல வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரும்போது, ஆமென், ஒரு வெற்றி வரும்போது, யாராவது நம்முடைய நாமத்தை உயர்த்தணும்னு நினைக்கும் போது ஸ்டாப் பண்ணிருங்க. அந்த நாமத்துல போனதுனால தான் ஜெயம் கிடைச்சது, அந்த நாமத்துல போனதுனால தான் வெற்றி கிடைச்சது, அந்த நாமத்துல போனதுனால தான்
பின்னாடி இருக்கிற 3 லட்சம் பேரை ஆசாவின் நாமத்தை சொல்ல ஆசா அனுமதிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் இப்படி ஜெபம் பண்ண முடியுமா? மனுஷன் சொல்லலாம், சாட்சியா வேணா சொல்லலாம், நாங்க அப்படி ஜெபம் பண்ணோம் கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட ஏமாத்த முடியுமா? அதனால அவரை சார்ந்து அவர் நாமத்தில் வருவது என்பது எப்படி? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், எங்களுக்கு அல்ல. ஆமே, 4 பேர் அறியணும், 4 பேர் பார்க்கட்டும், அப்படி அல்ல, என் பேர் 4 பேருக்கு தெரியணும். ஆமே, பாஸ்டர் சர்ச்சுக்கு நான் ஒரு இதை வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல உபயம்னு போட்டு என் பேரை எழுதிருங்க. அந்த பேரை எழுதி நீங்க வீட்டிலேயே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஆலயம் என் ஜனங்கள். சில இடத்துல பார்த்தா ஒரே பேராதான் இருக்கும், அவருடைய பேரை மட்டும் பார்க்க முடியாது. யார் நாமத்தை சார்ந்திருக்கிறோம்? நாங்க யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? தாத்தாவே தெரியாது. இன்னாருடைய 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 வச்சுட்டே இருங்க. நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டு இந்த இடத்துல அப்பா தாவீதுனுடைய வம்சத்துல வந்திருக்கிறேன் ஒண்ணுமே சொல்லல, உண்மை அதாங்க மறைஞ்சிட்டான் அவருக்குள்ள. அதனால என்ன கேட்கிறேன், ஆண்டவரே மனுஷர் உண்மை மேற்கொள்ளனா, ஆண்டவர் வரான் பாத்துக்கோங்க. ஆனா சேரா வந்துட்டான், சேர விடாதீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கப்பா சொல்றது வேற, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா. பைபிள் சொல்லுது அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால். யார் அடித்தாராம்? கர்த்தர் அடித்தார். ஆசா என்ன செய்கிறான்? 13வது வசனம், அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். இவங்க என்ன செய்றாங்க? துரத்துறாங்க. ஏன்னா அங்க அடி விழுந்துட்டு. தாவீது கோலியாத்தை அடிச்சதும் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்க? துரத்துறாங்க. இவங்க ஓடி துரத்துறத பார்த்தா ஏதோ இவங்க 40 நாள் பம்மி இருந்துட்டு இல்ல, கோலியாத்து வந்து நின்னதும் இவங்கள முதுக காட்டிட்டு ஓடுனாங்க. இப்போ கோலியாத்து விழுந்ததும் கத்தியடு ஓடு விரட்டு, அடிச்சது ஃபுல்லா தாவீது. ஆனா துரத்துறது நமக்கு அவனை விடக்கூடாது, அவன் ரொம்ப என்ன. அதே மாதிரிதான் இங்க நடக்குது. அடித்தது கர்த்தர், ஆனா ஆசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபேமிலியா அவருக்குள்ள மறைறீங்களோ அந்த அளவுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்ற வார்த்தை இதுதான், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் பார்த்துக் கொள்வார். சபை ஆதி காலத்திலே சபை கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்ததுனால சபையை துன்புறுத்துற பவுலை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் ஏன் கண்மணியை தொடுகிறான்? சனகரிப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? நீ எசேக்கியாவை நிந்திச்ச நினைக்கிறியா? நீ என்ன தூஷித்திருக்க? ஆண்டவரே மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதே, நாங்க உம்மை சார்ந்து உமது நாமத்திலே வந்திருக்கிறோம். இப்ப நீங்க என்ன காரியம்? ஆமா ஆண்டவரே எனக்கு துணையாய் நில்லுங்க. மனுஷர் உம்மை மேற்கொள்ள சில நினைச்சிட்டாங்க, இவனுக்குன்னு கேட்க யாரும் இல்லை, இவன்கிட்ட இருந்து நன்மையை அபகரித்து வைத்துக் கொள்வோம். எவ்வளவு போராடுறான் பார்ப்போம். ஆண்டவர் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீங்கப்பா. ஜெபம் பண்ணலாமா? எனக்கு எது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, எது உங்களுக்கு பெரிய தேவையா இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம், இது உங்களுடைய பார்வையில கொஞ்சமா இருக்குதுப்பா. இந்த வார்த்தைகளை உங்க இருதயம் சொல்லட்டும். உங்க இருதயம் சொல்லணும்னா உங்க உதடுகள் செபிக்க ஆரம்பித்து விடும், உங்க உள்ளம் கேட்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, எது உங்களுக்கு பெரிய தேவையா இருக்கிறது, இந்த ரெண்டையும் வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, இது உமக்கு ரொம்ப லேசான காரியம், இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது, கொஞ்சமா இருக்கிறது.
ஆண்டவர் நிறைய தருவாருங்க. தந்துட்டு ஐயோ நான் உனக்கு நிறைய தந்துட்டேன்னு அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா நமக்கு தந்ததெல்லாம் நமக்கு தான் பெருசு, ஆனா அவர் பார்வைக்கு ரொம்ப கொஞ்சமா இருக்கிறது. அதனால கேளுங்கிறார். இன்னும் கேளு, இன்னும் கேளு. ஜீசஸ் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமா, எது உங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கிறது? நெடுநாளா இந்த பலவீனம் என்னை வாட்டுது ஆண்டவரே, ஆனா இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வருவது உமக்கு ரொம்ப லேசான காரியம். அப்படி சொல்லிட்டு ஆண்டவரோட ஹெல்ப் கேளுங்க. உங்க இருதயம் முதல்ல இதை சொல்லட்டும். இது உமக்கு ரொம்ப லேசான காரியம் வா, ரொம்ப லேசான காரியம் ஆண்டவரே. அப்ப இந்த காரியம் உமக்கு பார்வையில ரொம்ப கொஞ்சமா இருக்குதுப்பா, ரொம்ப கொஞ்சமா இருக்குதுப்பா. ஆமே ஆமே. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, இது அவருடைய பார்வைக்கு ரொம்ப கொஞ்சமா இருக்குது. இது ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஜீசஸ் ஜீசஸ் கழுதையை தேடி வந்தவனை தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சார் பாத்தீங்களா? ஆடுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டிருந்தவன் அரியணையில உட்கார வச்சார் பாத்தீங்களா? மீன் பிடித்து தோற்றவன ஆமென் சபையை கட்ட எழுப்ப பயன்படுத்தினார் பாத்தீங்களா? கர்த்தருக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், கொஞ்ச காரியம். ஆனா இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியாததுனால பெரிய பர்வதத்தை ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஆண்டவர்? இந்த வனாந்திரத்துல இல்லப்பா, இது உமக்கு லேசான காரியம். உங்க இருதயம் எப்படி சொல்லிட்டுன்னா இப்ப கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களுக்கு துணையா இல்லை ஆண்டவர். ஒவ்வொரு சூழ்நிலையில, ஒரு சூழ்நிலையில ஆதரவா இருக்கிறவங்க இன்னொரு சூழ்நிலையில கைவிடுறாங்கப்பா. ஒரு சூழ்நிலையில வந்து நின்று செய்யறாங்க, இன்னொரு சிச்சுவேஷன்ல விலகி போறாங்கப்பா. ஆனா கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டது போல கர்த்தரும் கைவிட்டார் என்று பவுல் சொல்லல, சொல்ல முடியல. ஏன்னா கர்த்தர் சொல்ல விடல. எனக்கு துணையாய் நில்லுங்க. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துணையாய் நிற்பீராக. நீங்க துணையா நின்னா என் மேல அந்த கொடி பறக்குமே, எங்க வீட்டுல அந்த ஜெய கொடி பறக்குமே. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு, அவளை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு, அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு, அவளை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு எங்களுக்கு நன்மையாய் துணை நில்லும் ஆண்டவரே. எங்களுக்கு துணை நிற்பீராக. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சத்ருவின் கொடி அல்ல எங்கள் வீட்டில் பறக்க வேண்டியது, நீர் நாட்டின கொடி, இயேசு என்னும் கொடி, யெகோவா நிசி என்னும் கொடி எங்க வீட்டில் பறக்கட்டும், எங்க சபைகள்ல பறக்கட்டும். எங்களுக்கு நன்மையாய் துணை நிற்பீராக. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாதப்பா. ஏ பாலரா கபாலரா தனரா ஏடரலரியா தனரமா சேரே ஏரே பாலரா பக்கபாலரா தனரா அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு. ரீபலரபா ஷலரபா. கேளுங்க கேளுங்க இந்த வார்த்தை, கேளுங்க இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து கேளுங்க. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு எங்களுக்கு துணை நிற்பீராக. ஆண்டவரே, தாவீதை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவித்தவரே, எங்களுக்கு துணையாய் நிற்பீராக, துணையாய் நிற்பீராக. உம்மை சார்ந்து உமது நாமத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஆமென். என்னுடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்தீர். ஆண்டவரை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு இடைப்பட்டீரப்பா. ஆமென் தகப்பனே. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறதப்பா. எங்களுக்கு துணை நிற்பீராக. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும்
உமக்கு சாட்சியாய் நிற்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திலே எல்லா நாட்களும் உங்க சமூகத்துல வந்து ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாளும் சிலருக்கு வர முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே, தருணங்களை கொடுத்து கொண்டு வந்தீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆன்லைன் மூலமா இந்த செய்தி கேட்கிறவங்களை உண்டு தகப்பனே, வாஞ்சையாய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற உள்ளங்கள் உண்டுப்பா. எல்லார் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். ஆட்களும் ஆசீர்வதியும் தொடர்ந்து அடுத்த வார ஜெபங்களும் எந்த தடையில்லாமல் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.